லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, நான் உன் மேல பயங்கர பொசசிவா இருக்கேன். அடிப்பொடி பொசசிவ்னஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னடி பொசசிவ்னஸ் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதுன்னு வனிதா என்ற தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. லவ் குரு, நான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம உங்களுடைய ஷோ நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்ல போறேன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவனுக்கு என்ன பிடிக்குதா இல்லையாங்கிறதுலாம் அவசியமே கிடையாது நட்புல. எனக்கு அவனை பிடிக்கும், அது போதும். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா, நான் உன் மேல பயங்கர பொசசிவ்னா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இது பொசசிவ்னஸ், நீ இனிமே என் கூட பேசாத அப்படின்ட்டு டக்குன்னு அவ கூட பேசுறதே நிறுத்திட்டேன். ஆனா இப்போ தெரியுது, இப்போ இவன் வேற யார் கூடயாவது பேசுறான், என்னை விட்டுட்டு வேற யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் தரான்னா எனக்கு அதை ஏத்துக்க முடியல. ஆமா, அவன் மேல எனக்கு செமக்கவும் வருது. அது எப்படி நான் இருக்கும்போது நீ மற்றவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடணும்லாம் தோணுது. எனக்கு நல்லாவே தெரியுது இது தப்பு, இந்த மாதிரி பொசசிவ்னஸ் வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்குள்ளார வருதுன்னு தெரியல. இது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது. அண்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுல 200% நான் ஷூரா இருக்கேன். பட் ஸ்டில் எப்படி டெவலப் ஆகக்கூடிய இந்த பொசசிவ்னஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஒரு பொருள் மேல பொசசிவா இருக்கலாம், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நபர் மேல எப்படி பொசசிவா இருக்க முடியும்? இந்த கேள்வியை பலருமே முன் வைப்பாங்க. இந்த கேள்வியை நானும் முன் வைக்கிறேன். ஆனா சில நேரங்களில் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அவசியம்னு நான் சொல்லுவேன். அது எந்த இடத்துல, அதை பத்தி தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. வனிதா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க ஃப்ரெண்ட் மேல அவங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அது சரியா தப்பா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. முதல் விஷயம், இது திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல சொல்ல அந்த பொசசிவ்னஸ் இன்னும் அதிகமாகும். இவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் நிரூபிக்கிறதுக்காக நீங்க இன்னும் அழுத்தம் கொடுப்பீங்க. ஏன்னா இதனுடைய அடுத்த கேள்வி, அவர் ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்ல லவ் பண்றீங்களா அப்படின்னு யாரோ கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு இன்செக்யூர் ஃபீல்னால நீங்க முன்னாடியே சொல்றீங்க இல்ல இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், பட் ஸ்டில் ஐம் பொசசிவ் அப்படின்னு. அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க கூட இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபீல் பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ அதனால முதல்ல அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, யாரோ ஒரு தோழி உங்க மேல பொசசிவா இருந்தபோது அவங்க பொசசிவா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. பட் இப்போ நீங்க இன்னொருத்தர் மேல பொசசிவா இருக்கும்போது அது பொசசிவா இருக்காங்கிறது தெரியுது. சப்போஸ் அவருக்கே அது தெரிய வந்ததுனாலும் நாளைக்கு அவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு தான் பார்ப்பார். ஒருவேளை இதில் அந்த நட்பை தானே வேற எந்த ஒரு உறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருந்ததுன்னா, ஒரு காதல்ல பொசசிவ்னஸ் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அந்த காதல ஒரு உயிர்ப்பு தன்மையோட வைக்கும். நீ எங்க வேணாலும் போ, நான் எங்க வேணாலும் போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு காதலோ திருமணமோ கிடையாது. அதை சுதந்திரம் என்று நம்ம நேம் பண்ணுனாலும் அது கட்டற்ற சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சோ பொசசிவ்னஸ்ல நம்ம தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துட்டு இருக்கோம். அப்பையில இருந்து பொசசிவ்னஸ்னா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றது, நீ எங்க இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா, அது இதுன்னு கேக்குறதுன்னு. ஆக்சுவலி அது கிடையாது பொசசிவ்னஸ். நீ எனக்கானவள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறோம் இல்லையா, அந்த உரிமையை கொஞ்சம் அழுத்தமா கொண்டாடுறதுக்கு பேரும் பொசசிவ்னஸ் தான். லவ் குரு, இப்பதானே நீங்க சொன்னீங்க பொருள் மேல மட்டும் தான் நம்ம உரிமை கொண்டாட முடியும், நபர்கள் மேல எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஆனா அன்பால எப்போதுமே நம்ம அரவணைச்சு வச்சிருக்கணும்னு நினைங்க. அதுதான் பொசசிவ்னஸ்க்கான சரியான ஒரு உதாரணம், அல்லது ஒரு பொசசிவ்னஸ்க்கான சரியான இலக்கணம்னு சொல்லுவேன். சோ அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இது நட்பு தான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப நீங்க சொல்ல இந்த பொசசிவ்னஸ் கூட தான் செய்யும். நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க யாருமே யாரையும் பொசசிவா கட்டுப்படுத்தி தன்வயப்படுத்திலாம் வச்சுக்க முடியாது. நமக்கானவங்க நம்ம கூட இருப்பாங்க, அது நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும். சோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல இருக்கோங்கிற லெவலுக்குலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நட்புக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், நீ எனக்கா இல்ல என்னை விட வேற யாராவது முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வர செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுதான் அந்த நட்புக்கான உறுதித்தன்மையை நமக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தும். சோ அப்படி உங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்னு நீங்க தான் உணர்த்தணும் மற்றவர்களுக்கு. மின்னஞ்சலுக்கு நன்றி. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.